அதனால இந்த விண் நின்று இழிந்துன்னா வானத்திலிருந்து கீழாக. இந்த உலகிலே பிறந்த உயிர்கள் அனைத்தும் உடல் என்கின்ற ஒன்றை நீத்து உயிர் என்கின்ற ஆத்துமா வான்வழியில போய் இளைப்பாறுகிறது, வான்வழியில போய் ஓய்வெடுக்கிறது. அவ்வாறு ஓய்வெடுக்கக்கூடிய அந்த ஆத்துமா இழிந்து என்றால் வானத்திலிருந்து கீழாக இறங்கி வருகிறது. எந்த நோக்கில் இறங்கி வருகிறது? அழகான விளக்கம். வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு. வினைன்னா அவரவர் செய்த நன்மை தீமை. நன்மை தீமைக்கு இணையாக, வினைக்கு ஈடாய், வினைக்கு சமமாய், நீங்கள் செய்த நல்வினை எவ்வளவோ தீவினை எவ்வளவோ அதற்கு ஏற்றாற்போல் வினைக்கு ஈடாய் மெய் கொண்டுன்னா உடலை எடுக்கிறது. வார்த்தையை கவனிக்கணும். ஆத்துமா அதுக்கு எந்த விதமான வடிவமும் கிடையாது. ஆனால் அவரவர் செய்தற்கு உண்டான நன்மை தீமையின் காரணமாக சென்ற பிறவியினை முடித்து கொண்ட ஆத்துமா மீண்டும் இந்த உலகினுக்கு இறங்குகிறது. அவ்வாறு இறங்கி வருகின்ற பொழுது சென்ற பிறவியிலே மேற்கொண்ட நன்மை தீமை என்ற இரண்டினுக்கு உட்பட்ட அவைகளுக்கு ஏற்றாற் போல உடலை பெறுகிறது. ஏன் அப்ப நம்ம உடல்ல இவ்வளவு வேறுபாடு இருக்கிறதுன்னு இப்ப புரியும். எல்லோரும் ஏன் ஒரு தன்மைத்தாக இருப்பதில்லை? நிறத்தளவிலோ, உயரம், பருமன் போன்ற அளவிலோ, தோற்ற பொலிவிலோ, அல்லது உடலிலே ஏற்படக்கூடிய பல குறைபாடுகளிலோ ஏன் இத்தகைய வேறுபாடுகள் ஏற்படுகின்றன என்றால், பிறவிதோறும் மேற்கொள்ளக்கூடிய வினைகளுக்கு ஏற்றாற்போல் உடலானது அமைகிறது. இதை இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளுகிறது, ஜெனட்டிக்ஸ் ஏற்றுக்கொள்ளுகிறது. நம்முடைய மரபு அடிப்படையிலான பிறப்பியல்களை ஆய்வு செய்பவர்கள் இதை ஒற்றுக்கொள்ளுகிறார். பல விஷயங்கள் மரபியல் அடிப்படையில் தான் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று அவர்கள் ஒற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு உடலை பெற்று தன்னின்ற தாளை, தன்னுன்னா குளிர்ச்சி, என்றும் குளிர்ச்சியோடு இருக்கக்கூடிய தாள் யாருதுன்னா, தாள்னா பாதங்கள், அடிகள், இறைவனது திருவடி. தன்னின்ற தாளை தலைக்கு காவல் முன்வைத்து அந்த இறைவனினது குளிர்ச்சி பொருந்தின திருப்பாதங்களை நாம் தலைமேல் வைத்து வணங்குகிறோம், தலைக்கு காவல் வைத்து. இனி இவ்வாறு எத்தகையதோர் வினைகளை நாம் செய்யக்கூடாது. இந்த வினைகள் பிறப்புகளுக்கு ஏதுவாகி விடுகின்றன, வேறு வேறு விதமான உடலை பெறுதற்கு காரணமாகி விடுகின்றன. ஆகவே இது போன்றதாகிய உடலை எடுத்து விடக்கூடாது என்று என்றென்றும் இறைவனது திருவடியிலே நாம் நம்முடைய மனதை செலுத்த வேண்டும். எப்படிப்பட்ட இறைவனா? குளிர்ச்சி பொருந்திய தன்னின்ற தாள், என்றென்றும் குளிர்ச்சி பொருந்தின தாள். அது என்றென்றும் நமக்கு நன்மை தருதற்கு உரியதாகிய தாளை தலை காவல் முன்வைத்து, அதை நம்முடைய தலைக்கு உரிய காவலாக அந்த இறைவனது குளிர்ச்சி பொருந்தின இறைவனது திருவடிகளை தலையிலே வைத்து உன்னின்று உருக்கியோடு ஒப்பிலா ஆனந்தம். அப்போ அந்த உயிர் சக்தியாய் நின்று தான் யார் என்பதை உள் நின்று நம்மை உருக்குகிறான் அந்த இறைவன். அவ்வாறு நம்முள் இருந்து நம்மை இயக்கக்கூடிய, நம்மை செயல்படுத்தக்கூடிய அந்த இறைவனை உணர்ந்து அதனால் என்ன பெறுகிறோம்? ஒப்பிலா ஆனந்தம். அதற்கு இணையான ஆனந்தம் ஏதொன்றும் கிடையாது. ஒப்பிலா ஆனந்தம் கண்ணின்று காட்டி, அந்த ஒப்பிலா ஆனந்தத்தை காட்டி ஆன்மாக்களை மூடி இருக்கக்கூடிய, நம் உயிர்களை மூடி இருக்கக்கூடிய களிம்பு அறுத்தானே, இந்த உலகின் கண் உள்ள பற்றாகிய களிம்பினை அறுப்பவன் அவன். ஆகவே முதல் உபதேசம் என்ன? இறைவன் தான். நாம் இந்த உலகியலிலே கொண்டு இருக்கக்கூடிய பற்று, அவைகளினால் நாம் உழன்று தவிக்கிறோம், அவைகளை விட்டு விலக முடியாமல் இருக்கிறோம். இந்த பற்றுகளிலிருந்து நாம் நம்மை விலக்கி கொள்ளுதற்கு என்றும் குளிர்ச்சி உடைய இறைவனது திருவடியை நாம் வணங்கினோம் என்றால்
நமக்கு காவலாக கொண்டோம் என்றால் அந்த இறைவன் நம்முள் நின்று நம்மை நமக்கு உணர்த்தி நாம் இந்த உலகியலிலே பெற்றிருக்கக்கூடிய அந்த களிம்பு என்று சொல்லத்தக்க பற்றினை அறுத்து விடுவான். அப்படி அறுத்தால்தான் நாம மீண்டும் இந்த உலகிலே வாராது இருக்கக்கூடிய நிலைக்கு முன் வர முடியும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் இந்த உலகிலே வந்து கொண்டு இருப்போம். இந்த சுழற்சியிலிருந்து நம்மால் பிரிய முடியாது. சொல்லிட்டு அடுத்தது சொல்ற ரொம்ப அழகான விளக்கம். களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பு அறுத்தான் அருட்கண் விழிப்பித்து, களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி பளிங்கிற் பவழம் பதித்தான் பதியே. அழகான மேற்கோள். எப்படி இறைவன் நம்முடைய களிம்பை அறுக்கிறானா, களிம்பு அறுத்தான். ஒவ்வொரு ஆன்மாக்களின் மீது இருக்கக்கூடிய 3 மலங்கள் என்கின்ற களிம்பை அறுக்கிறான். அந்த 3 மலங்கள் ஆணவம் என்கின்ற, கண்மம் என்கின்ற, மாயை என்கின்ற மலங்கள். ஒவ்வொரு ஆன்மாவையும் இந்த 3ம் பற்றி நிற்கிறது. இவ்வாறு பற்றி நிற்கக்கூடிய இந்த ஆன்மாக்களினது இந்த மலங்கள் ஆகிய களிம்பினை என்ன செய்கிறான்? களிம்பு அறுத்தான். வார்த்தையை கவனிக்கணும். களிம்ப நீக்கல, அறுக்கணும். ரொம்ப அழகான வார்த்தை. ஏனென்றால் நீங்கள் என்னதான் முயன்றாலும் மேலும் மேலும் அது ஒட்டி கொண்டே இருக்கும். அதனால் அந்த களிம்பை எடுக்க முடியாது, அறுக்க வேண்டும். அது நம் உடலோடு கொண்டு இருக்கக்கூடிய உறவினால் ஒட்டி உறவாடும். அதை மேலாக எடுத்தெல்லாம் போட முடியாது, அடியோடு அறுக்க வேண்டும். ஆகவே களிம்பு அறுத்தான். யாருவா? எங்கள் கண்ணுதல் நந்தி. யாரு? எங்களுக்கு குருநாதனாக விளங்கக்கூடிய நந்தி. அவன் எங்களுக்கு உரியதாகிய பற்றினை, இந்த உலகியலில் உள்ள மும்மலங்களை அறுத்தான். ஆகவேதான் மும்மலங்களான ஆணவம், கண்மம், மாயையை அறுத்து என்ன செய்தான் நந்தி? களிம்பு அறுத்தான் அருட்கண் விழிப்பித்து. அந்த களிம்பை அறுத்தவனே தனது மிக பெரியதாகிய அருட்பார்வையை எங்கள் மீது செலுத்தினான். இப்ப மருத்துவத்துல 3 நிலை உண்டு. யாருக்கேனும் நோய் வந்தால் மருத்துவத்தை போய் பார்க்கிறோம். மருத்துவர் தான் கொடுக்கக்கூடிய மருந்த யாரேனும் யோசித்தது உண்டா? எதுக்கு 3 நாளைக்கு சாப்பிட சொல்றார்? ஒரு மருந்த பரிந்துரைக்கிறார். காலை, மதியம், மாலைன்னு 3 வேளை, இல்ல காலை இரவு 2 வேளை, 3 நாள் உண்ணுங்கள் ஏன் சொல்றார்? என்ன நோக்கம்னாக்க, முதல் நாள் நீங்க சாப்பிடக்கூடிய மருந்து நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய நோயை கட்டுப்படுத்துகிறது. 2ஆம் நாள் சாப்பிடக்கூடிய மருந்து உங்களினுடைய நோயை கட்டுப்படுத்தியதோடு அந்த நோயினால் விளையக்கூடிய பிற உபாதைகளை தடுக்கிறது. 3ஆம் நாள் சாப்பிடக்கூடிய மருந்து நீங்கள் இந்த நோயிலிருந்து விடுபட்டதன் பிறகு மீண்டும் அந்த நோய் உங்களை அணுகாது இருக்கக்கூடிய அளவினுக்கு பிரவென்ஷன் என்று சொல்லக்கூடிய தற்காப்பு. அதனாலதான் மருத்துவர்கள்லாம் 3 நாள் 2 வேளைன்னு கொடுக்கிறான் மருந்து. அப்போ இறைவன் என்கின்ற ஒருவன் நமக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய களிம்பு ஆகிய பற்றினை அறுக்க உதவினான். அதோட அந்த உதவி இருந்தால் போதுமானதுன்னா போதுமானது அல்ல. அந்த உதவிக்கு பிறகு மீண்டும் இந்த பற்றிலே நாம் சிக்கி உழலாத அளவினுக்கு நம்மை காப்பாற்ற வேண்டும். இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய பற்றிலிருந்து நம்மை எடுத்து விட்டான். மீண்டும் நாம் நம்முடைய அறியாமையின் காரணமாக மீண்டும் அந்த பற்றிலே சிக்கி தவிக்க கூடாது. அதனால் அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய அருட்பார்வையை நம் மீது செலுத்தி மீண்டும் அந்த பற்றினிலே சென்று உழலாமல் இருப்பதற்கு உண்டான வழியை நமக்கு காட்டுகிறார். அதுதான் பிரவென்ஷன்.
அந்த அடிப்படை தான் இறைவனுடைய அடிப்படையான சித்தாந்தம். நீ துன்பப்படுகின்ற பொழுது துன்பத்திலிருந்து உன்னை காப்பதும், மீண்டும் நீ துன்பம் என்கின்ற ஒன்றை பெறாமல் இருப்பதற்கு உண்டான பாதுகாப்பையும் இறைவன் தந்தாதான் இறைவன் அவன். அதனாலதான் களிம்பு அறுத்தான் அருட்கண் விழிப்பித்து, அவனது மேலான அருட்பார்வையை நம்மீது விழிப்பித்தான், நம்மீது போக்கினான், நம்மீது பட வைத்தான். அவனது மேலான அருட்பார்வை பட்டதினால்தான் அருட்பார்வை பட்டதினால்தான் நாம் மீண்டும் இந்த களிம்பினால் அவதிப்படாமல் இருக்கும், மீண்டும் இந்த உலகியல் பற்றினால் சிக்காமல் இருக்கும். நீங்க வேடிக்கை என்னவென்றால், ஒரு பற்றினை அறுத்து கொள்வது என்பது வேறு, அது ஈஸியா நடந்துடும். அறுத்து கொண்டதன் பிறகு மீண்டும் அந்த பற்றிலே சிக்காமல் இருப்பதற்கு உண்டான வழிமுறையை பார்க்க வேண்டும். அதுதான் கஷ்டம். இப்ப நமக்கெல்லாம் சில பழக்கங்கள் இருக்கும். இப்ப காப்பி அருந்துவது ஒரு பழக்கம்னு வைத்துக் கொள்வோம். இன்று காப்பி வேண்டாம்னு முடிவெடுத்துள்ளோம். ஆனால் தொடர்ந்து காப்பி சாப்பிட்டு வந்து கொண்டிருப்பதினால் அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஏக்கம் இருக்குல்ல, கிரேவிங், அதை விட்டு வெளியே வர்றது கஷ்டம். இன்று வேண்டாம், முடிச்சிடுவோம். முடிவு எடுப்பது எளிது, எடுத்த முடிவிலே மனம் தோய்ந்து செயல்படுத்துவது கடினம். ஆகவே பற்றாகிய களிம்பினை அறுத்தல் என்பது எளிது. ஆனால் அந்த களிம்பானது மேலும் தொடர்ந்து வராமல் இருக்க அதற்கு உண்டான பாதுகாப்பினை இறைவனிடம் சென்றுதான் பெற முடியும். ஆனால்தான் அருட்கண் பார்வையை நம் மீது அவன் விழிப்பித்தான். அவனுடைய அருட்கண் பார்வை நமக்கு கிடைக்கும்னு நாம கேட்கலையாம். தன்னால் படைக்கப்பட்ட உயிர்கள் இத்தகையதோர் இழிவான நிலைக்கு சென்றுவிடக் கூடாது என்று அவனாகவே மனம் வந்து அவனது மேலான அருட்கண் பார்வையை நம்மீது அவனே விரும்பி செலுத்துகிறான். அப்பதான் அதனுடைய அழகு ஜாஸ்தி. நாம் எதனை செய்ய எண்ணுகிறோமோ, அதனை யார் மீது ஆர்வம் கொண்டு செயல்படுத்துகிறோமோ அதை நாம முன் வந்து செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் செய்பவராகிய நமக்கும் மகிழ்ச்சி, அதை பெற்று வாழக்கூடியவர்களுக்கு நிறைவு ஏற்படும். அதனால்தான் வார்த்தையை போட்டார், கண் விழிப்பித்துன்னு போட்டார். அந்த கண் பார்வையை காட்டினான். காட்டி களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி, ரொம்ப அழகான விளக்கம். அந்த களிம்பானது மீண்டும் நம்மை பற்றிவிடக்கூடாது. களிம்பு அணுகாத, நம்மிடம் அது மறந்தும் வந்து விடக்கூடாது. அணுகாத கதிர் ஒளி காட்டி, ஏன்னா அதை எப்படி நீக்க வேண்டுமோ அதற்கு உண்டான வழிமுறையை காட்டி கதிரொளி காட்டி, எப்படியாம் பளிங்கிற் பவழம் பதித்தான் பதியே, எப்படியாம் பளிங்கு போல மாறிய எமது ஆன்மாக்களின் மேல் பவழம் போன்ற தனது திருவருளை பதித்தான். பளிங்குன்னா ஊடுருவக்கூடியது. எந்த விதமான குறையும் இல்லாமல் ஊடுருவக்கூடிய நல்லதோர் ஆன்மாவாக நம்மை புதுப்பித்து, அந்த பற்று என்கின்ற களிம்பு நம்மை தொடராத வண்ணம் தடுத்து அதை அறுத்து தன்னுடைய அருளாகிய பவழத்தை தன் மீது நிலையாக வைத்து காட்டினான். அந்த அளவினுக்கு அவன் மேலானவன். இது அடுத்த உபதேசம். ஆகவே இறைவன் நமக்கு எவ்வாறு செயல்படுகிறான், எதன் நோக்கிலே அவனது செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன, இதை தெரிஞ்சுக்கணும். ஆன்மாக்களுக்கும் இறைவனுக்கும் உண்டான தொடர்பு என்ன, அந்த ஆன்மாக்களை இறைவன் எவ்வாறு செம்மைப்படுத்துகிறான் சொல்லிட்டு அடுத்தது போகிறார். ரொம்ப அழகான இடம் இது.
இன்று வரைக்கும் யார் ஒருவராலும் மறுக்கப்பட முடியாத தத்துவம். இந்த தத்துவத்தை தான் பின்னர் வந்த மெய்கண்ட சாத்திரமும் எடுத்து பேசுகிறது. மெய்கண்டார் தன்னுடைய சிவஞான போதத்துல இதைதான் பேசினார். ரொம்ப தெளிவான விளக்கம். நமக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அதாவது நாம் என்று இந்த உலகிலே தோன்றினோம், தோன்றுவதற்கு எது காரணம், நம்மை தோற்றுவித்தவன் யார்? இந்த மூன்றுக்கும் இன்று வரைக்கும் கூட அறிவியல் உலகம் விடை தேடிக்கொண்டே இருக்கிறது. இந்த மூன்றினை பற்றின சிந்தனை தான் இன்றைய உலகியல்ல எல்லா அறிவியல் சார்ந்த அறிஞர்களுக்கும் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரியதோர் வினா. இந்த படைத்தல் அல்லது இந்த உலகின் கண் ஒரு உயிரானது தோன்றுதல் என்பது அதனது சூக்ஷமத்தை இதுவரைக்கும் யாரும் தெளிவாக வரையறுத்து புரிந்து கொள்ளவில்லை. அதை ஒரு வரையறையாக எடுத்து சொல்லவும் இல்லை. அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய புதிர். இதை மேலும் 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 ஆய்ந்து கொண்டு போகிறார்கள். இதுதான் தோன்றுவதற்கு காரணம் என்று யார் ஒருவன் இனி வருங்காலத்தில் நிரூபிக்கிறானோ அவன்தான் இந்த நவீன உலகத்தின் பிரம்மன். ஏனென்றால் இதுதான் காரணம் என்று ஒன்று தெரிந்து விட்டது என்றால் அதனை காரணமாக கொண்டு பல காரியங்களை செய்ய முடியும். தெளிவு வந்துடும். அதனால இங்க ஆரம்பிக்கிறார் எப்படின்னா, பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அநாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. என்ன அழகான விளக்கம், ரொம்ப எளிமையான விளக்கம். என்ன விளக்கமா? பதி பசு பாசம் மூணுத்தையும் புரிஞ்சுக்கலாம். பதின்னா இறைவன், பதின்னா தலைவன், அவ்வளவுதான். பழைய காலத்துல சிவபெருமானுக்கே பசுபதின்னு தான் பேரு, உயிர்களின் தலைவன். இடைக்காலத்துல பல்லவர்கள் காலத்துல கோவில்ல இருக்கக்கூடிய தேவரடியாருக்கு பேர் என்னன்னா பதியிலார்னு பேர். அவர்களுக்கு என்று தனித்ததோர் கணவன் இல்லை, பதியிலார், தலைவன் இல்லாதவர்கள். ஆகவே பதி தலைவன், பசுன்னா உயிர்கள். நம்மை போன்ற எல்லா உயிர்களும் பசுதான். அது ஓரறி உயிர்ல இருந்து தொடங்கி 6 உயிர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் பசுதான். ஆகவே பதி என்கின்ற இறைவன், பசு என்கின்ற அனைத்து உயிர்கள், அதோட பாசம், இந்த உயிர்களுக்கும் இந்த உலகினுக்கும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பந்தம், கட்டு, இந்த மூன்றும் பகர் மூன்றில் சொல்லக்கூடிய இந்த மூன்றிலே பதியினை போல் பசு பாசம் அநாதி. கடவுள் எப்படி ஒரு அநாத்தியாக இருக்கிறாரோ, என்று தோன்றினான் தெரியாது இருக்கிறானோ, அவன் என்று பிறந்தான் தெரியாது, அதுபோல இந்த உலகின் கண் உயிரும் அந்த உயிர்களுக்கு உரியதாகிய பாசங்களும் அநாதி. இந்த மூன்றும் என்று தோன்றின யாருக்கும் தெரியாது. அவைகளை இணைத்து இவ்வாறுதான் தோன்றின சொல்ல முடியாது. ஆனா ஒரு குறிப்பை தந்தார். என்ன? மூன்றும் அநாத்தி தான். ஆனால் மூன்றும் அநாத்தியாக இருந்தாலும் பதியினை சென்று அணுகா பசு பாசம். பதியாகிய தலைவனுக்கு அவன் அருகே, இந்த பதி என்கின்ற ஒருவனுக்கு அருகே பாசமும் பசுக்களும் சென்று சேராது, சென்று சேரவே முடியாது. உயிர்களும் இந்த உயிர்களுக்கு உரியதாகிய கட்டு என்கின்ற பாசமும் எந்த சூழ்நிலையிலும் இறைவனை அணுக முடியாது. இறைவன் இந்த இரண்டினுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன். ஒரு கேள்வி கேட்கலாம்,
மூன்றும் அனாத்தின்னு சொல்லிட்டீங்களே, அப்போ ஒன்றின் தகுதி மற்றொன்றினுக்கு போய் சேராதுன்னா சேராதுதான், நிச்சயமா சேராது. உதாரணம், பசு என்கின்ற மாட்டிடம் இருந்துதான் பால் உருவாகிறது, மோர் உருவாகிறது, வெண்ணெய் உருவாகிறது. மூன்றும் தோன்றிய காலத்து உடன் தோன்றக்கூடியனதான். ஆனால் மூன்றின் தகுதிகளும் ஒன்றாய் இருக்குமானா இல்ல, இல்லையா? மூன்றும் ஒன்று போல செயல்படும் படாது. அதுபோல் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றின என்றாலும், மூன்றும் ஒரு காலத்து தோன்றின அனாத்தி என்றாலும், ஒன்றை ஒன்று அணுகி நிற்கக்கூடிய ஆற்றல் அற்றன. ஆகவே குறிப்பாக சொல்லுவது என்றால், கடவுளாகிய பதியிடம் பாசமோ அல்லது உயிர்களோ சென்று அணுக இயலாது, போய் சேர முடியாது. ஆனால் சேருதற்கு வாய்ப்பு உண்டான உண்டுன்றார். எப்படியா? பதி அணுகில் இந்த படைத்தவனாகிய இறைவன் இந்த ஆன்மாக்களை நோக்கி வருவதாக இருந்தால், ஆன்மாக்களிடம் உண்டான பாசங்கள் தானாக விலகிவிடும். எப்படி சூரியன் உதிக்கின்ற பொழுது உலகில் எவ்வாறு இருள் நீங்குகிறதோ, அப்போ பதி என்கின்ற இறைவன் உயிர்களை நோக்கி வருகின்ற பொழுது உயிர்களிடத்து உரியதாகிய பாசம் என்பன நீங்கி போகும். ஆனால் இந்த உயிர்களோடு உண்டான பாசம், இவை இரண்டும் ஒன்றாய் இருக்கின்ற வரை எந்த உயிரோ இறைவனை சென்று அடைய முடியாது. அதுபோல் இறைவன் எந்த விதமான பாசங்களினாலும் பிடிக்கப்படாதவன். ஆனால் அந்த இறைவன் உயிர்களை நோக்கி வருவதற்கு உண்டான நிலை ஏற்படுகின்ற பொழுது இயல்பாக உயிர்களிடத்து உண்டானதாகிய பாசம் அவர்களை விட்டு விலகிடும். இது எப்படி? ரொம்ப இளம் பிராயத்துல ஒரு வேடிக்கையான நடன உலகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, கோவில்கள்லையும் போய் பார்த்திருக்கலாம். கோவில்ல, சிவன் கோவில்ல தட்சிணாமூர்த்தியை போய் பாருங்கள். அவர் வலது கையில ஒரு முத்திரை பிடித்து கொண்டிருப்பார். அந்த முத்திரைக்கு பேர் என்னன்னா ஷின் முத்திரைன்னு பேர். 5 விரல் இருக்கு இல்லையா? 5 விரல்ல இந்த 5வது விரலாகிய பெருவிரல் என்பது பதி. இதுதான் இறைவன். இந்த ஆட்காட்டி விரல் இருக்கு இல்லையா? இதுதான் உயிர், நாம். அதுக்கு அடுத்ததாகிய 3 விரல்கள் இருக்கு இல்லையா? நடுவிரல், மோதிர விரல், சிறு விரல். இந்த 3ம் பாசமாகிய ஆணவம், கண்மம், மாயை. இப்படி இருக்கிற கைய மெல்ல இறைவனானவன் உயிரை நோக்கி வர வர உயிரும் சேருகிறது. சேர்ந்து உயிர் இறைவனோடு சேருகின்ற பொழுது 3ம் பிரிந்து விடுகிறது. இதுக்கு பேரு சின்முத்திரைன்னு பேர். எப்போ இறைவன் உயிரை நோக்கி வருகிறானோ, ஆன்மாக்களை நோக்கி எப்பொழுது இறைவன் வருவதற்கு முற்படுகிறானோ, அப்பொழுது ஆன்மாக்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த 3 மலங்களும் ஆன்மாக்களை விட்டு விலகும். இதுதான் இங்க தத்துவம். ஆகவேதான் பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாமல் போய்விடும். சரியா? அடுத்து வேயின் எழுங்கனல் போலே இம்மெய்யனும் கோயிலில் இருந்து குடி கொண்ட கோன் நந்தி, தாயினும் மும்மலம் மாற்றி தயாயனும் தோயமதுவாய் எழும் சூரியன் ஆமே. ரொம்ப நுணுக்கமான இடம் அது. சில விஷயங்கள் நம்முடைய கட்புலனங்களுக்கு தெரிவது இல்லை, இல்லையா?
சில விஷயங்கள் நம்முடைய இயல்பான கட்புலனுக்கு தெரியாது. எது போல? விறகினுள் நெருப்பு இருக்கிறது என்பது நம்முடைய கட்புலனுக்கு தெரியாது, நேரடியா பார்த்தா தெரியாது. பாலினுள் நெய் இருப்பதும் நம்முடைய கட்புலனுக்கு தெரியாது. ஆனால் அவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும்னா சில முயற்சியை நாம செய்யணும். நாவுக்கரசர் எழுதினார், விறகில் தீயினன் பால்படு நெய்யினன் மறைய நின்றுளான் மாமணி சோதியன். விறகுக்குள்ளே நெருப்பாகவும் பாலுக்குள்ளே நெய்யாகவும் மறைவாக நின்றிருக்கிறான் யாரா? ஒளி பொருந்திய மணியை போன்ற பிரகாசமான இறைவன். அவன் எப்படி இனம் கண்டு கொள்வது? உறவுக்கோல் நட்டு முருக வாங்கி கடையின் முன் நிற்குமேனர். அவனை பெற வேண்டும், அடைய வேண்டும் என்று ஒரு கோலை நெட்டு, எப்படி ஒரு கட்டையில மற்றொரு கட்டையை வைத்து கடைகின்ற பொழுது நெருப்பு உண்டாகுமோ, அதுபோல் பால்ல மத்தினை இட்டு கடைகின்ற பொழுது எவ்வாறு வெண்ணெய் உண்டாகுமோ, அதுபோல இறைவனை நாம் உறவோடு நம்மோடு பிணைத்து கடைந்தால் அன்றி அவனை நாம் காண முடியாது. இதான் அடிப்படை. அதுக்கு இங்க என்ன குறிப்பு தரார் பாருங்க. வேயின் எழுங்கனல், வேயின்னா மூங்கில், மூங்கிலின் உள்ளாக இருக்கக்கூடிய எதுவா? எழும் கனல், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு. வேயின் எழுங்கனல் போலே இம்மெய்யெனும் இந்த உடல் என்று சொல்லக்கூடிய கோயிலில் இருந்து குடி கொண்ட கோன் நந்தி. எப்படி மூங்கில் என்கின்ற விறகினுள் மறைபொருளாக நெருப்பு இருக்குமோ, அதுபோல இந்த உலகிலே தோன்றி உள்ள ஒவ்வொரு உயிரினது உள்ளாகவும் இறைவன் குடிகொண்டிருக்கிறான். ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி பொருந்தும்? எல்லா உயிரிலும் அவன் இருக்கிறான். ஒரு வேடிக்கையான விஷயம், யோசிச்சு பாருங்க. நான் ஒரு குறிப்பு தரேன், அது எந்த விதத்துல புரிந்து கொள்ள முடியும்னு பாருங்க. நம்ம நண்பர்கள் வேண்டுகோளுக்கு நாங்க திருமணங்களுக்கெல்லாம் போயிருப்போம் இல்லையா? சில திருமணங்கள்ல ஒரு மட்பாண்டத்திலோ அல்லது ஒரு சிறு கப்பிலோ கெட்டி தயிர் கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு பாத்திரத்திலும் அந்த கெட்டியான தயிர் எவ்வாறு உருவாக்கப்பட்டதுன்னு கொஞ்சம் அறியாமையோடு பதில் சொல்லுவதாக இருந்தால், ஒவ்வொரு பாத்திரத்திலும் பாலானது ஊற்றப்பட்டு அதுல ஒவ்வொரு துளி மோரிடப்பட்டதுன்னு சொன்னாக்க அப்படியும் தயிர் உண்டாகலாம். ஆனால் இது ஒரு அறியாமையினால் விளைந்த விடை. மாறாக என்ன சொல்லலாம்? ஒரு பெரிய பாத்திரம், அதுல நிறைவாக பாலை காய்ச்சிட்டு உரிய பக்குவத்துல அதுல தயிரினை சேர்த்து தோய வைத்து தயிரினை சேர்த்து நன்கு கலக்கியதன் பிறகு அதை ஒவ்வொரு குவளையிலும் எடுத்து ஊற்றினால் மறுநாள் அத்தனை குவளையிலும் தயிர் இருப்பதை பார்க்கலாம். அது போலதான் உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் பரம் என்று சொல்லக்கூடிய அந்த மேலான இறைவன் உள்ளிருந்து தோன்றி உலகின் உள்ளே பல்வேறு வடிவங்களை பெறுகிறது. ஆனாலும் அவைகளுக்கு உள்ளீடாக இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான். இவ்வாறு புரையூற்றப்பட்ட தயிரை, அந்த பாலை எத்தனை விதமான பாத்திரங்களில் ஊற்றினாலும் அதற்கு ஏற்றாற் போல் தயிரின் வடிவம் அமைவது போல, அவரவர் வினைக்கு ஏற்றாற் போல உடலை நாம் இந்த உலகில் பெற்றாலும் இந்த உடலின் உள்ளீடாக இருந்து நமக்கு அருளினை பாலிப்பவன் இறைவன். அதை சொல்றதுக்கு தான் கோயில், மெய்யெனும் கோயில். நம்ம உடம்பு ஒரு கோவில். பின்னாடி சொல்ல போறார், உள்ளம் பெரும் கோயில் ஆரம்பிக்க போறார்.
ஊனுடம்பு ஆலயம்னு பேச போறார். இந்த உடல் என்கின்ற கோவிலின் உள்ளே கோயிலில் இருந்து குடி கொண்ட கோன்னா தலைவன், குடி கொண்ட கோன் நந்தி தாயினும் மும்மலம் மாற்றி, தாயை காட்டிலும் நம் மீது அன்பு செலுத்தி, உலகத்துல மிக உன்னதமான அன்பை காட்டுவதில் தாய்க்கு இணையா வேறு யாரும் கிடையாது. ஆகவே தாயினும் மும்மலம் மாற்றி, தாய் போலே நம்மை அருகிருந்து நமக்கு உரியதாகிய 3 மலங்களையும் மாற்றுகின்றான். ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்களையும் மாற்றி, அதை விட அழகு வேற என்ன தருகிறானா, தயா என்னும் தோயமதுவாய், தயை என்ற கருணையை நம்மீது தோய வைக்கிறான். தயை என்கின்ற ஒன்றின் வடிவாய் உள்ள அந்த இறைவன், கருணை வடிவாய் உள்ள அந்த இறைவன் தான் கொண்டுள்ள கருணையை நம்மீது படும்படி செயல்படுகிறான். தோயமது வாய் நம்மீது படும்படியாக செயல்படுகிறான். எப்படியா, எழும் சூரியனாமே, எப்படி இருளினை அகற்றி ஒளியினை தரக்கூடிய சூரியன் எழுவது போலே இவன் தாயாக நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி, நம்முடைய மலங்களை எல்லாம் நீக்கி, தயை என்ற கருணையானது நம் மீது தோய்தற்காக நம்முள் இருந்து அவன் எழுந்து நம்மை ஆட்கொள்ளுகிறான். அப்படிப்பட்ட இறைவன் அடையணும்னா ரொம்ப அழகான ஒரு விளக்கம் இந்த இடத்துல. இந்த விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நடைமுறையில ஒரு மேற்கோளை சொன்னா புரிஞ்சிடும். எல்லாம் இளம் பிராயத்துல நாம எல்லாம் விளையாடி இருப்போம். யாரும் இதெல்லாம் இந்த மாதிரி விளையாட்டு விட்டெல்லாம் விலகினதே கிடையாது. இளம் பிராயத்துல நமக்கு நிறைய வினோதமான பொருள்கள் எல்லாம் பார்க்க பார்க்க ஆச்சரியப்படுவோம். அதுல ஒன்று எதுனாக்க மேக்னிஃபையிங் கிளாஸ், தமிழ்ல சொல்லணும்னா பூத கண்ணாடி. அது இளம் பிராயத்துல நமக்கு அதுல இருக்கக்கூடிய ஆர்வம் பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொன்றும் பெரிதாக தெரிகிறதுன்றது ஒரு ஆர்வம். அதோட மட்டும் இல்லாம சூரிய ஒளியில அந்த பூத கண்ணாடியை பிடித்து ஒரு முறையான குவிய தூரத்தை ஏற்படுத்தினோம்னா அந்த சூரிய ஒளி குவியக்கூடிய புள்ளியில நெருப்பு பற்றி எரியும். இது நமக்கு ஒரு ஆச்சரியமான செயல். ஒரு காலத்துல அந்த பூத கண்ணாடியை வைத்து கொண்டு சில பேர் பள்ளிகளுக்கு வந்து அவன் பின்னாடி 10 பேர் போய்கிட்டு இருப்பான். ஏனென்றால் அதை காது கொடுத்து வாங்க இயலாதவர்கள் யார் ஒருவன் வாங்கி இருக்கிறானோ அவன் பின்னாடியே போய் அது செய்தற்கு யார்கிட்டையும் வேற கொடுக்க மாட்டார். அவரு நான் செய்து காட்டுகிறேன் பார்னு சொல்லி அந்த ஒரு சிறு தாளை எரிய வைக்கிறது, இந்த மாதிரியான வழக்கங்கள். இதெல்லாம் அந்த வயதிற்கே உண்டான ஒரு விளையாட்டு குறும்பு. அப்ப இங்க அந்த ஒரு மேற்கோளை எடுத்துக் கொள்ளுகிறார் திருமூலர். சூரியனிடம் வெப்பம் இருக்கிறது, அது எரிக்கக்கூடியது. ஆனால் ஒரு பஞ்சை வெளியே எடுத்து போட்டோம்னா சூரிய ஒளி அதன் மீது பட்டு பஞ்சு எரிவது இல்லை. என்ன காரணம்? அந்த சூரியனது ஒளிக்கும் பஞ்சுக்கும் நடுவுல ஒரு முறையான பூத கண்ணாடி வேணும். அது போல ஞானம் பறந்து பட்டதாய் இருக்கிறது. அதை பெறுதற்கு உண்டான உயிர், அதற்கு இடையே அந்த ஞானத்தினுக்கும் அந்த ஞானத்தை பெறுதற்கு உண்டான உயிருக்கு நடுவுல ஞான ஆசிரி என்ற பூத கண்ணாடி வரணும். வந்தாதான் நல்ல குவியத்தோடு ஞானத்தை பெற முடியும். இல்லைன்னா வாய்ப்பு கிடையாது. அததான் சொல்றார், சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும் போலவே சூரிய காந்தமும் சூழ் பஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதியிற் சுடுமாறு போல் ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களை. அழகான விளக்கம். நமக்கு உண்டான மலங்கள் நம்மை விட்டு போக வேண்டும்னா இந்த உலகத்தினுக்கும் அந்த மலங்களுக்கும் இடையே ஆரியனாகிய இறைவன் ஒருவன் வந்து நிற்கணும். அப்பதான் இந்த உலகியலின் கண் நாம் கொண்டுள்ள இந்த மலங்கள் எரிந்து போகும். எது போல?
சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும் போலவே. நம்மிடம் இருக்கக்கூடிய மலங்கள் பஞ்சு போல. இறைவனினுடைய உபதேசம், இறைவனது நிலை என்பது சூரிய காந்தம் போல. அந்த ஞானம் என்ற ஒன்று பறந்து பட்டதாய் இருந்தாலும் நாம முயன்று அந்த ஞானத்தை கொண்டு இதை பெற முடியாது. என்னம்மா அப்ப ஆபீஸ்ல இருக்கா, என்ன வேணும் சொல்லுங்க. என்னம்மா என்ன வேணும்? ஸ்ட்ராபெரி வேணுமா? குழந்தைக்கு ஸ்ட்ராபெரி வேணும். ஃப்ரூட் ட்ரேல இருக்கு. ஒண்ணும் இல்ல பேத்தி. ரெண்டாவது ட்ரேல கீழே கீழே போ. அந்த ரெண்டாவது ட்ரேல பாரு, ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கும். இருக்கா? ஆகவே சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும். அப்போ நாமெல்லாம் பஞ்சு போலன்னா நம்மை சுற்றி ஞானம் சூரிய காந்தம் போல இருந்தாலும் அந்த ஞானம் என்கின்ற ஒன்றை கொண்டு நாம் நம்மிடம் உள்ள மலங்களை எரிக்க முடியாது. அப்ப நமக்கும் அந்த சூரிய காந்தத்தினுக்கு இடையில எது வேணும்? சூரிய காந்தமும் சூழ் பஞ்சினை சுட்டிடா. தானா முன் வந்து சுட முடியாது. என்ன செய்யணுமா? சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போலே. சூரியனது வெப்பம் அந்த பஞ்சினை சுடுவதற்கு ஏற்றார் போல என்ன செய்யணும்? ஆரியன் தோற்றம் முன் அற்ற மலங்களே. இடையே ஆரியன் என்கின்ற இறைவன் தோன்றினான் என்றால் நம்முடைய மலங்கள் எல்லாம் அற்று போகும். இதுதான் அடிப்படை. நம்முடைய மலங்கள் எல்லாம் அற்றுப்போக வேண்டும் என்றால் நாம முயன்று, ஞானம் எல்லா இடங்களிலும் இருக்கின்றது, அவைகளை கொண்டு நம்முடைய மலங்களை போக்கிக் கொள்ளலாம்னா முடியாது. ஆரியனாகிய இறைவன் அன்றி நாம் மீது கொண்டுள்ள மலங்களை போக்கிக் கொள்ள முடியாது. இது அடிப்படை. ஏனென்றால் முன்பு சொன்னது போலதான் நம்முள் ஏற்படக்கூடிய எந்த ஒரு மாற்றமோ அந்த மாற்றங்களினால் விளையக்கூடிய நல்வினை தீவினை என்கின்ற இரண்டும், அதற்கு ஏற்றாற் போல் எடுக்கக்கூடிய பிறப்பும், அந்த பிறப்பினால் உலகின் கண் தோன்றக்கூடிய பற்றும், இவைகளெல்லாம் அழிய வேண்டும்னா ஆரியன் என்கின்ற இறையருள் தேவை. ஆகவே இந்த உலகினுக்கும் நமக்கும் ஆரியனாகிய இறைவன் நிற்கின்ற பொழுதுதான் இந்த உலகியலின் கண் நாம் கொண்டுள்ள பற்றுகளில் இருந்து விடுபட்டு நாம் முழுவதுமாக இறைவனை நோக்கிய பற்றற்ற மலங்களற்ற ஆத்துமாக்களாக பயணிக்க முடியும். ஆகவே இது அடிப்படை சொல்லிட்டு அடுத்து சொல்றார், மலங்களை தாம் என மாற்றி அருளி தலங்களைந்தானார் சதாசிவமான புலங்களைந்தானான பொதுவினுள் நந்தி நலங்களைந்தானுள் நயந்தான் அறிந்து. உலகத்துல இருக்கக்கூடிய 5 விதமான கட்டுகள் இயல்பா நமக்கு தெரிஞ்சது 3. ஆணவம் என்று சொல்லக்கூடிய, ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, ஈகோ. ஆணவம்னு சொல்லக்கூடிய செருக்கு, மமத்தை. நான் இருக்கேன், என்ன பண்ண முடியும் உங்களால? நான் இதை செய்து விடுவேன், நானாக இருக்கிறேன், இந்த மமத்தை. கண்மம் என்பது அந்தந்த வினைக்கு ஏற்படக்கூடியதாக வந்த பயன்கள். இப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் செல்வம் பெற்றிருக்கிறீர்களோ, ஞானம் பெற்றிருக்கிறீர்களோ இந்த பிறவியில, அது உங்கள் முயற்சி அன்று. போன பிறவியில நீங்க செய்த நல்வினையின் காரணமாக அதனை துய்ப்பதற்காக ஞானத்தோடும் செல்வத்தோடு இந்த பிறவியில பிறந்திருக்கிறீர்கள். உங்களுடையது அல்ல அது. நீங்கள் அவைகளை அனுபவிப்பதற்கு உரிய ஒரு வழியாக வந்திருக்கிறீர்களே ஒழிய அவைகள் உங்களது ஆகாது.
அதனால்தான் மாணிக்கவாசகர் கேட்டார், நான் யார், என் ஞானங்கள் யார்னு கேட்டார். இது நாம் அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு வழியே ஒழிய இவைகள் நம்முடையது ஆகாது. இப்ப நம்மால தூக்கக்கூடிய செல்வம் எல்லாம் நம்முடையதுன்னா இதை காட்டிலும் ஒரு முட்டாள்தனமான சிந்தனை எதுவுமே இருக்காது. எதுவுமே நம்மது கிடையாது. ஏனென்றால் இவை ஏதேனும் ஒன்று நம்முடையதாக இருந்தால் பிறந்த காலை உடன் வர வேண்டும், போகின்ற காலை உடன் வர வேண்டும். நடக்குமா? நடக்காது. ஆகவே இந்த மரபே தவறு. ஆகவே சொல்றார், மலங்களை தாம் என்று மாற்றி, இரண்டாவது மலம் எதுன்னா கண்மம், மூணாவது மாயை என்றால் மறைத்தல். ஆன்மாக்கள் இந்த உலகிலே பலவற்றை சரி என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய தவறான அணுகுமுறை, அதுக்கு பேரு மாயைன்னு பேரு. மாயைக்கு என்ன விளக்கம்? உள்ளதை இல்லாதது என்றும் இல்லாததை இருப்பது என்றும் நம்புவது மாயை. ரெண்டும் அப்படி கிடையாது. இருப்பதை இல்லாததாக நம்புகிறோம். எப்படி? எல்லோருக்கும் மரணம் வருகிறது பார்க்கிறோம், ஆனால் நாம் கவலை கொள்வதே இல்லை. நமக்கும் ஒரு நாள் மரணம் வரும், கவலைப்படுறதே கிடையாது. நாம் என்றும் சாஸ்வதமாக இருந்து விடுவோம்னு நம்புறோம். ஆகவே அது போல இருப்பதை இல்லாததாக எண்ணுது. நம்மிடம் இது போன்றதாகிய செல்வம் இருக்கிறது, இது போன்றதாகிய செல்வம் அடுத்தவர் யாரிடமும் இல்லை என்று நம்புவது. இது மூன்றாவது தவறு. நாலாவது எதுன்னு கேட்டா, நான்காவது மறைத்தல். ஏன் நிதானமா சொல்றேன்னா, திரேதம்னு பேர். அது மாயை வேறு, திரேதம் வேறு. மாயை என்பது செயல்பாடுகளை நோக்கி இருப்பது, மறைத்தல் என்பது நம்முடைய அறியாமையினால் உழலுவது. ஆகவே இந்த நான்காவது குற்றம். ஐந்தாவது அசுத்த மாயை. மாயையில ரெண்டு உண்டு, சுத்த மாயை, அசுத்த மாயைன்னு. பின்னாடி படிப்போம் அதை நிறைய விரிவா. இந்த அசுத்த மாயை, இந்த ஐந்தும் தான் இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிருக்கும் உடனாக தோன்றக்கூடிய மலங்கள். டர்ட், அழுக்கு. மலம்னா அழுக்கு, கழிவு. ஆகவே மலங்களை தாம் என மாற்றி அருளி, இந்த 5 வகை மலங்களினால் கட்டப்பட்டவன் தான் மனிதன். இந்த மனிதனை இந்த மலங்களிலிருந்து விடுவித்து, இந்த கட்டிலிருந்து விடுவித்து தாம் என மாற்றி அருளி, இந்த மலங்களிலிருந்து நமக்கு விடுதலையும் தருகிறான். மீண்டும் இந்த மலங்கள் நம்மை பற்றாத அளவினுக்கு அருளினை தருகிறான். அருளி தலங்களை தானார் சதாசிவமான என்ன செய்கிறான்? அந்த மலங்களை நீக்கியவன் சதாசிவமாக நம் முன்னே காட்சி அளிக்கிறான். எப்படி சதாசிவமாக காட்சி அளித்து எப்படி இருக்கிறான்னா, தனது அருளால் சதாக்கியம், அமூர்த்தி சதாக்கியம், மூர்த்தி சதாக்கியம், கருத்துரு சதாக்கியம், கண்மத்துரு சதாக்கியம் ஆகிய லிங்கங்களாக சதாசிவ மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். இந்த லிங்கெல்லாம் சரியான்னு கேட்டா, நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவத்தினுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும், அவ்வளவுதான். நீங்கள் எதனை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, எதனை நம்புகிறீர்களோ அதற்கு ஒரு உருவம் கொடுக்கணும். அந்த உருவத்தினை கொண்டு எப்படி தலங்களை தானா சதாசிவமான புலங்கள் களைந்தான பொதுவினுள், நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டு 5 புலன் இருக்கு இல்லையா? பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், பிறர் தீண்டும் போது உணருதல், இந்த மாதிரி 5 பொறிகளுக்கு உண்டான செயல் இருக்கு இல்லையா? 5 புலன்கள். அந்த 5 புலன்களுக்கும் புலங்களை புலங்களைந்தான பொதுவினுள் நந்தி, இந்த உலகியல் சார்ந்த இந்த புலன்களினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை களைகிறான். இந்த விளைவு நம்ம கிட்ட போகணும். கண்கள் சரியானவற்றை பார்க்க வேண்டும், தவறானவற்றை பார்த்தல் களைய வேண்டும்.
காது முறையானவற்றை கேட்க வேண்டும், முறையற்றனவற்றை களைய வேண்டும். அதுக்குதான் வேடிக்கையா இளங்கோவடிகள் எழுதினார் ஆட்சியர் குரவையில. மேலே கண்ணனது பெருமையெல்லாம் சொல்லிட்டு, இப்படிப்பட்ட கண்ணனது சீர் கேளாத செவி என்ன செவியே, காணாத கண் என்ன கண்ணே, பேசாத வாய் என்ன வாயென்ன. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பொறிகளை கொண்டு அதனால் உருவாகும் புலன்கள், இவைகளினால் நாம பரமாத்மாவை மட்டுமே சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால் புலங்களைந்தான பொதுவினுள் நந்தி நலங்களை தானுள் நயந்தான். இப்படி களைந்து நின்றால் நம்முள் நலன்களாகிய பேரின்பத்தை நந்தி ஆகிய அந்த குரு, நந்தி ஆகிய அந்த இறைமகன் நமக்கு தருவான். நலங்களை தான் உள் நயந்தான். இந்த பதி பசு பாசங்கள் என்ற மூன்றுல பதியினை அணுக முடியாத பாசத்தை, இந்த உலகியல் பற்றுகளை அறுத்து நந்தி என்கின்ற அந்த இறைவன் நமக்கு நல்குகிறான். சரியா?